Hello children, வாங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அரும்பு டேர்ம் 2 மேக்ஸ் ஒர்க் புக் 24 பேஜ் நம்பரில் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கூடிய ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. த நேம் ஆஃப் த பேசிக் ஷேப் சிமிலர் டு த கிவன் ஆப்ஜெக்ட். இங்கே ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கிற ஷேப் வந்து எது ஒத்து போகுது இருக்கு இதில் அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிச்சி நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பாருங்கம்மா, ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிறதுனால நம்ம இந்த ஹேங்கரில் ட்ரையாங்கிள் நம்ம டிக் பண்ணுறோம். டிக் த ஆப்ஜெக்ட் சிமிலர் டு த கிவன் பேசிக் ஷேப். இங்கே வந்து ஷேப் கொடுத்துட்டாங்க, இங்கே ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம், டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, how many squares are there in the given collection? ஸோ 1 2 3 4 5 and 6 6 கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயர்ஸு. பட் இதில் ஆன்சர்ஸ்லாம் மேட்ச் ஆகலை. குரூப் த பிக்சர்ஸ் இன்டு டென்ஸ் அண்ட் ரைட் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ். இதில் வந்து 10 பொருட்களை வந்து தொகுப்பாக்கி நம்ம என்ன பண்ணுவோம், 10கள் 1கள் பிரித்து எழுதும் இல்லையா. ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஈஸி தான். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் 10 வந்து நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ 10 இருக்கு இல்லையா. 10க்கு அப்புறம் ஒன்ஸில் பாருங்கள் 1 2 3 4. ஸோ 4 ones. 10ஸில் வந்து 1 tens. ஸோ இது வந்து நம்பர் நேம் என்னம்மா, 14. ஸோ அதே மாதிரி இதை கவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், 10 வரும்போது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பாக்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 19 கொடுத்துருக்காங்க பிரிஞ்சால்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன வரும், 1, இங்கே வந்து 9. ஒரு 10கள் 9 ஒன்றுகள். ஸோ கவுண்ட் அண்ட் ரைட் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கவுண்ட் பண்ணி இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுறது தான். சிம்பிள் வே தான் இது. கவுண்ட் பண்ணுறீங்க, ஆன்சர்ஸை இந்த பாக்ஸ்குள்ளே எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் த ஃபாலோயிங். சர்க்கிள் த பிக்கர் நம்பர். பிக்கர் நம்பர்னால் பெரிய எண். இந்த நம்பரில் வந்து பெரிய எண் எதுமா, எண் வந்து 8 18 8 and 18. ஸோ இதுதான் வந்து பிக்கர் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பிக்கர் நம்பருக்கு வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுறோம், சர்க்கிள் பண்ணுறோம். ரைட் த நெக்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர்னா அடுத்த எண். 19க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னமா, 20. ஸோ இந்த பாக்ஸ்குள்ள 20. ரைட் த நம்பர் இன் பிட்வீன். இன் பிட்வீன்னா இடையில இருக்கிற இடைப்பட்ட எண் எதுமா, 9க்கும் 11க்கும் வந்து 9 நெக்ஸ்ட் வந்து 10. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து 10 வந்து எழுதுகிறோம். அடுத்தது, ஆன்சர் த ஃபாலோயிங். கவுண்ட் த நம்பர் ஆஃப் கிவன் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட் இட்ஸ் பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக கவுண்ட் பண்ணிக்கிறோம். அதில் இருக்க பிஃபோர் நம்பர் மொத்தமாக கவுண்ட் பண்ணும் போது என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 + 9 18. 9 after 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 18 நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 18க்கு என்ன பண்ணுறோம், பிஃபோர் நம்பர் என்னம்மா, பிஃபோர்னால் அதுக்கு முந்தைய நம்பர். 18க்கு பிஃபோர் நம்பர் எதுக்கப்புறமா 18 வரும், 17க்கு அப்புறமா. அப்போ வந்து முன்னாடி இருக்கிற நம்பர் 17. ஆஃப்டர்னா 18க்கு ஆஃப்டர் நம்பர் என்னம்மா, 19. ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், இதை கவுண்ட் பண்ணி இதுக்குரிய பிஃபோர் நம்பரும் ஆஃப்டர் நம்பரும் நம்ம இங்கே வந்து பாக்ஸில் எழுதிடணும். ஓகே குட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து சூஸ் த நம்பர் விச் இஸ் ஸ்மாலர் தேன் த நம்பர் ஆஃப் கிவன் பிக்சர்ஸ். இங்கே வந்து பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல கவுண்ட் பண்ணிக்கணும். சரி, கவுண்ட் பண்ணிவிட்டு இதை விட ஸ்மாலர் நம்பர் எது இந்த ஆன்சர்ஸில் நம்ம டிக் பண்ணணும். ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17 இருக்குது, 17 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 17 வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் அ நம்பர் விச் இஸ் ஸ்மாலர் தேன் த நம்பர் ஆஃப் கிவன் பிக்சர்ஸ். நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குது 17, அதில் ஸ்மாலர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 16 தான் வந்து நமக்கு என்ன வரும், ஸ்மால் நம்பர். கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் ஸ்மால் நம்பர் எதுமா, 16. ஸோ நம்ம 16 என்ன பண்ணோம், டிக் பண்ணிக்கணும். ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க 8க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 9 தான் வரும் இல்லையா. அப்போது 9க்கு அப்புறம் என்ன வரும், 10 11 12 ஆல்ரெடி இங்கே இருக்குது. அப்புறம் 12 நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், 13
12க்கு ஆஃப்டர் வந்து 13, 14, 15, 16, 17. 17 அவங்க ஆல்ரெடி இருக்குது. கரெக்டாக வந்துச்சு அக்கௌண்ட் பண்ணும்போது. 17க்கு அப்புறம் என்ன எழுதுவீங்க? 18 and 19. ஓகே, எழுதலாமா? 10, 11, 13, 14, 15, 16, 18, 19. Write the missing numbers. முடிச்சாச்சு. ஆட்னா நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே வந்து எழுதுவோம் இல்லையா? கூட்டி எழுதணும். ஸோ 15 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? 2, 3, 4 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா 15. 15க்கு ஆஃப்டர் என்னம்மா? 15க்கு அடுத்த நம்பர் என்னம்மா? 16. ஸோ நம்ம இங்கே வந்து 4 வந்து இதுக்கு வந்து 4 நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். 15 ஆஃப்டர் 16, 17, 18, 19. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 19. நீங்கள் லைன்ஸ் வந்து 1, 2, 3, 4, 15 இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. 15க்கு அப்புறம் என்ன வரும்? 16 வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இதை போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8 + 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? லைன் ட்ரா பண்ணலாம். 8 வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 8 ஆஃப்டர் 9, 10, 11, 12, 13. ஸோ 13 போடணும். ஏன்னா நீங்கள் வந்து டேர்ம் 2 முடிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ரெண்டுத்துக்குமே லைன் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 12 மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. 12 மைண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? எத்தனை லைன்ஸ் போடணும்? நீங்கள் செகண்டில் இருக்கிறது 6 லைன்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 6 லைன்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிடுறோம். 12 ஆஃப்டர் 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 18 வந்து ஆன்சர் நம்ம இங்கே என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகே குட்டீஸ், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட்ஸ். இதுவும் அப்படிதான். ஸோ இங்கே வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து இந்த 7ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 13 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்? இதில் வந்து நீங்கள் அழகாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் போடணுன்னா, இங்கே வந்து 7 ஆஃப்டர் 13 வர வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். 7 மைண்டில் வச்சுக்கோங்க. 8, 9, 10, 11, 12, 13 ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது ஒரு மெத்தட். எத்தனை வருது பாருங்கள்? கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6 வந்துடுச்சா? இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம்னா 13 நம்பர்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 லைன்ஸ் போட்டுட்டு 7 இருக்குது இங்கே. ஸோ 7 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன்ஸ் நம்ம வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்து ஆட் பண்ணலாமா? 1 கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 இப்படி போடலாம். ஸோ 2 மெத்தடிலும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாமா? இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது. இங்கே ஒரு நம்பர் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸில் எழுதணும். அது எழுதுகிற நம்பரோட இந்த நம்பரை ஆட் பண்ணணும்னா இந்த 17 வரணும். ஸோ கரெக்டாக வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 17 வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். எது? 8க்கு அப்புறமா. 8க்கு அப்புறமா 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ எத்தனை லைன்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்து இருக்கு லைன்ஸ். ஸோ 9 + 8 வந்து 17. கரெக்டு தான். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன் நான் மேம் வந்து பார்த்தீங்கன்னா 17 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ 17 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். நம்ம இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே 8 நம்ம என்ன பண்ணலாம்? விட்டுலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பேலன்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 பாருங்க 20 இருக்கு இல்லையா? 20 மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 வரத்துக்கு நம்ம எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணலாம் அப்படின்றது நிறைய நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? 10 + 10, 20. அப்புறம் வந்து 1 + 19, 20. 2 + 18, 17ஓட 3 ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன வரும்? 20 கிடைக்கும். 16ஓட 4 கூட்டும்போது 20 கிடைக்கும். 15ஓட 5 நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டும்போது 20 கிடைக்கும். ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிடணும்.
Answer the following. What do you get if you add 5 to 14? ஆல்ரெடி மேம் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம 14 வந்து மைண்டில் வச்சுக்கணும். எத்தனை லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணோம்? 1 2 3 4 5. ஸோ வந்து ஸ்மால் நம்பர் 5 நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இந்த 14 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மைண்டில் வச்சுக்கிறோம். மைண்டில் இருக்கிற 14க்கு ஆஃப்டர் நம்பர் என்னதுமா? 15 16 17 18 19. ஸோ 19 வந்து நம்ம டிக் பண்ணுறோம். இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா, which number is to be added with 9 to get 13? ஸோ 9ஓட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா 13 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சம் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த சம் போட்டிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை ஈஸியாக வந்து போடலாம். இப்படி போடலாம். 19 ஆன்சர் வந்து 13. இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். 9 ப்ளஸ் இந்த பாக்ஸ்குள்ளே எந்த நம்பர் ஆட் பண்ணால் இந்த 13 என்ற ஆன்சர். இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? இப்போ ஈஸியாக நம்ம போடலாம். இங்கே 13 இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 9 இருக்குது. 9 ஆஃப்டருக்கு வந்து 13 வர வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். 9 ஆஃப்டர் 10 11 12 13. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குமா? எத்தனை லைன்ஸ் இருக்குமா? 1 2 3 4 4 லைன்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னம்மா? 4B. ஓகே ப்ளீஸ். Kavin has 8 marbles. Kabilan has 7 marbles. How many marbles do they both have totally? Kavin has 8 marbles. Kabilan has 7 marbles. How many marbles do they both have totally? கவின் கிட்ட 8 மார்பிள்ஸும் கபிலன் கிட்ட 7 மார்பிள்ஸும் இருக்கு. How many marbles? ரெண்டு பேர்கிட்ட சேர்த்து டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி, எத்தனை மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சேர்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம்? கூட்டுறோம் இல்லையா? 8ஓட 7 மார்பிள், 8 மார்பிளையும் 7 மார்பிளையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டுறோம். ஸோ 8 + 7 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7. இந்த 7 வந்து லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிடுவோம். 8 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டிப்பாக மைண்டில் இருக்கணும். 8 ஆஃப்டர் 9 10 11 12 13 14 15. ஸோ 15 தான் வந்து ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? 8 லைன்ஸும் ட்ரா பண்ணி 7 லைன்ஸும் ட்ரா பண்ணி நீங்கள் கூட்டியும் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், 15 ஆன்சர் வந்து 15. கம்ப்ளீட் த பேட்டர்ன் இன் நம்பர்ஸ். இங்கே பாருங்கள் 5 7 9. இது வந்து எண் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5க்கு அப்புறம் 6 வரணும் இல்லையா? நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6. ஆனால் 6 வந்து மிஸ் ஆகிருக்கு. 7க்கு அப்புறமா வந்து 8 மிஸ் ஆகிருக்கு. 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 9க்கு அப்புறம் 10 மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் 11 எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன நம்பர்? இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 11 10 இல்லை, 11 இருக்குது, 12 இல்லை, 13 நம்ம ரைட் பண்ணணும். அப்புறம் 14 இல்லை, 15 தான் நம்ம ரைட் பண்ணணும். 16 விட்டுட்டு 17, 18 விட்டுட்டு 19. ஓகே குட்டீஸ், 28